வர்றான் பாத்தீங்கன்னா அப்படியே வான வெடிக்கையா போடுறான், அப்படியே மின்னுது. அவன் வரும்போதெல்லாம் அப்படியே மின்னுது. தமிழ்நாட்டில் கேவலம் இது. ஒரு தலித் இளைஞன் கழுத்தை அறுத்து கொலை செய்யப்பட்டிருக்கிறான். ஒரு தலித் இளைஞன் கழுத்தை அறுத்து கொலை செய்யப்பட்டிருக்கிறான். கிட்டத்தட்ட அவனுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பார்த்தோம்னா, அவனுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, அந்த கோகுல்ராஜ் என்கின்ற ஒரு இளைஞனை அவனுடைய நாக்கை வெட்டி இருக்கிறார்கள். எப்படி? அவனுடைய நாக்கை துள்ள துடிக்க அறுத்து கொலை செய்திருக்கிறான் அந்த சாதி வெறியன். அவனுடைய நாக்கை கொலை செய்யற அளவுக்கு அவனுக்கு என்ன ஒரு வெறி சொல்லுங்க. நாக்கு ஒருவன் அறுப்பானா? மனுஷனா பிறந்தவன் நாக்கு அறுப்பானா? எவனாவது கொலை செய்யக்கூடியவன்? அதுக்கு என்ன பொருள்னா, சக்கிலியன் எவனையும் பார்க்க கூடாது, சக்கிலியன் பல்லன் பறையன் எவனையும் பார்க்க கூடாது, உங்களுக்கெல்லாம் காதல் வரவே கூடாதுங்கிற ஒரு அபாய எச்சரிக்கை அவன் விடுறான். நாக்கு அறுக்கிறான். நான் சொல்லுகிறேன், இதை தூத்துக்குடி மண்ணில் சொல்லுகிறேன், இதுவரை பல கோகுல்ராஜை நாங்கள் பலி கொடுத்திருப்போம், பல தமிழரசனை நாங்கள் பலி கொடுத்திருப்போம், நாயக்கன் கொட்டாயை எரிக்கப்பட்டிருப்போம், எங்களுடைய சேரிகள் எரிந்து நாசமாக ஒரு காலத்தில் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு என்னுடைய இளைஞனினுடைய நெக கிண்டை கூட எவனும் தொட முடியாது. இது தமிழ் புலிகளின் காலம். அமைப்பாக மாறிவிட்டோம், அமைப்பாக மாறிவிட்டோம். ஏளனமாக இந்த சாதி அப்படியே ட்ரீட் பண்றான். வந்தான்னா சக்கிலி பையனா இப்படிதான் பேசுவான், பறையர்னா இப்படிதான் பேசுவான்னு காவல்துறைக்குள்ளேயே ஒரு சாதி புத்தி இருக்கு. எப்படி? காவல்துறைக்குள்ளேயே ஒரு சாதி புத்தி. நம்மளெல்லாம் உட்கார விட மாட்டான். போலீஸ் ஸ்டேஷன் போய் பாருங்க, உட்காரவே விட மாட்டாரு. அப்படியே நின்றுட்டே தான் பேசுவார் அவரு. நம்ம நின்றுகிட்டே பதில் சொல்லணும். ஆனால் காவல்துறை இது போன்ற போக்கை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படியே இன்னொரு அங்கிட்டு போனோம்னா, இந்த கொலைக்கு இந்த படுகொலைக்கு என்ன சொல்றான், ஐயா தேவேந்திர ராஜா வந்து அவரு போதையில வெட்டிட்டாங்க ஏங்கிறான். எப்படி? தேவேந்திர ராஜாவை போதையில வெட்டிட்டானுங்களாம். அது ஏன்டா பல்லப்பையன் பரப்பையனை மட்டும் போதையில வெட்டுறீங்க? உங்களுக்கு எங்க இருந்துடா போதையிலும் கூட பல்லப்பையனும் பரப்பையும் தான் வெட்டணுமா கேட்கிறேன். போதையில் கூட இவர்கள் போதையில் வெட்டவில்லை, இவர்கள் குறிவைத்து தான் தாக்கியிருக்காங்க. இது குறிவைச்ச ஒரு இன்சிடென்ட். இவன் போதையை போட்டா வேற யாராவது போய் வெட்டலாம்ல? இங்க இருக்கக்கூடிய எத்தனை சாதி இருக்கு, அத்தனை சாதியை போட்டு போதையை போட்டு வெட்ட முடியுமா? தமிழக காவல்துறையினுடைய ஒரு கேவலமான ஒரு ரிப்போர்ட்.